வணக்கம் ட்ரேடர் சசி. தினம் ஒரு பார்வை அப்படிங்கிற இந்த பகுதியில் நம்ம நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் இது மூணுத்துலேயும் என்ன நடந்தது அப்படிங்கிறத பார்ப்போங்க. அது தொடர்பான ஆப்ஷன்ஸ்லேயும் எப்படி நம்ம ட்ரேட் பண்ணியிருந்துக்கலாம் அப்படிங்கிறத ஒரு ஜென்ரல் டிஸ்கஷன் மாதிரியும் பண்ணுவாங்க. அது இல்லாமல் கமாடிட்டியில் கோல்டு, க்ரூட் ஆயிலு, நேச்சுரல் கேஸ் மூணுத்துலேயும் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது இப்போது அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசலாங்க. ஸோ முதல்ல நம்ம நிஃப்டிலேருந்து ஆரம்பிக்கலாம். பேங்க் நிஃப்டி இன்றைக்கி ரீப்ளே மோடில் பார்க்கலாங்க, கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ நிஃப்டியில் என்ன நடந்தது இன்றைக்கி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்றுக்கே ப்ரைஸ் ஒரு கன்சால்டேஷன் ரேஞ்சிலேயே இருந்ததுங்க. இது காலையில் இந்த கன்சால்டேஷன் ரேஞ்ச் இது எங்கேருந்து இந்த கன்சால்டேஷன் நடந்திருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஏற்கனவே ஒரு நல்ல அப் ட்ரெண்ட் ஒரு நல்ல கன்சால்டேஷன் ரேஞ்ச் ஒரு 3 நாளைக்கு இருந்தது. அது பிரேக் ஆகி மேலே வரும்போது ப்ரைஸ் இன்னும் நல்லா மேலே போகும்னு எதிர்பார்க்கும்போது திரும்பவும் ஒரு கன்சல்டேஷன். நேற்றுக்கு என்ன பண்ணிச்சு, கேப் அப் ஆகி ஓப்பன் ஆச்சுங்க மார்க்கெட்டு. மேலே போன மார்க்கெட்டு திரும்பவும் அந்த ஓப்பன் அப்போ ஒரு லோ வச்சுது பார்த்தீங்களா, அதுக்கு பக்கத்தில் வந்துட்டு அங்கிருந்து ஷூட் அப் ஆச்சு மேலே போன ப்ரைஸு திரும்பவும் பொறுமையாக கீழே வந்தது. ரொம்ப பொறுமையாக தான் கீழே வந்தான். 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஆச்சு வர்றதுக்கு. பட் ஆனால் இந்த லோவை கட் பண்ணியிருந்தானா கீழே போயிருந்துருப்பான். இந்த லோவை கட் பண்ணாத வரைக்கும் பை தான். அப்போ இந்த இடத்துக்கு வந்தாலும் பை தான். இந்த இடத்துக்கு கீழே போய் பாடி க்ளோஸ் வச்சதுன்னா எக்ஸிட். பட் ஆனால் அவன் என்ன பண்ணான், அந்த இடத்துக்கே வரல. ஃபெயில்டு லோங்கிற மாதிரி இங்கிருந்தே மேலே போக ட்ரை பண்ணான். அப்போ மேலே போனான்னா, இதுக்கு மேலே போனான்னா பையை கண்டினியூ பண்ணுவான். எப்படி சீக்வன்ஸ் மேலே போய் கீழே மேலே போய் கீழே மேலே போய் அப்படி தான் பண்ணியிருக்கணும். ஆனால் ஏன் அப்படி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, கன்சால்டேஷன் ரேஞ்சிலேருந்து பிரேக் ஆச்சு அப்படின்னா ப்ரைஸு நல்லா மேலே போகுங்க. அது நிறைய தடவை நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் பார்த்துருக்குறோம். பட் ஆனால் இந்த தடவை அந்த மாதிரி நடக்கலை, நல்லா போகலை. திரும்ப ஒரு கன்சல்டேஷன், மேலேயும் போக முடியலை, கீழேயும் வர முடியல. ஸோ ப்ரீவியஸாக ஒரு லோ பண்ணியிருக்கிறான், அதுக்கு கொஞ்சம் மேலே ஒரு லோ, அதுக்கு கொஞ்சம் மேலே ஒரு லோ. ஸோ இன்ஃபேக்ட் நீங்கள் இந்த பாடி க்ளோஸ் கணக்கில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதே இடத்துல க்ளோஸ் வச்சிட்டான். ப்ரீவியஸாக மேலே இதுதான் ஹை, காலையிலேருந்து வச்சுருக்கான், அந்த ஹை தான். சும்மா இந்த ரேஞ்சுக்குள்ளார அப்படியே ட்ரேட் ஆகி முடிச்சிட்டாங்க நேற்றுக்கு. இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது நேற்று எப்படி கேப் அப் ஆகி ஓப்பன் ஆச்சோ அதே மாதிரி இன்றைக்கும் கேப் அப் ஆகி ஓப்பன் ஆச்சு. ஸோ இன்றைக்கினாச்சும் அந்த ட்ரெண்டை இந்த இடத்துல கன்சல்டேஷன் பண்ணி பிரேக் அவுட் ஆச்சு பார்த்தீங்களா, மேலே போனோம்ல நல்லா. அந்த மேலே போகணும் அப்படிங்கிற விஷயத்தை இன்றைக்கினாச்சும் கண்டினியூ பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தவங்க மேலே இப்படி போகணும். பட் ஆனால் என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஓப்பன் ஆன உடனே கொஞ்சம் மேலே போயிட்டு கீழே க்ளோஸ் வச்சானா இந்த கேப்பை ஃபில் பண்ணிட்டு போவானோ அப்படின்னு பார்க்கும்போதே மேலே போக ஆரம்பிச்சிட்டான். மேலே போய் ஒரு புல் பேக்கு, அடுத்து ஒரு நல்ல வால்யூம் கேண்டில் பை ஆகி நான் நல்லா போக போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அறிவிக்கிற மாதிரி ஒரு கேண்டில். ஆனால் என்ன பண்ணால் ப்ரீவியஸ் ஹை இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு கொஞ்சம் மேலே தான் க்ளோஸ் வச்சுருக்கலாம். அடுத்தது ஒரு புல் பேக் மேலே போக ட்ரை பண்ணால் மேலே போக முடியல. ஒருவேளை நீங்கள் மார்க்கெட் இந்த புல்லிஷ் கண்டிஷனை அதாவது ரொம்ப நாளாக புல்லிஷில் இருக்குது மார்க்கெட்டு, ஒரு கன்சல்டேஷனை பிரேக் பண்ணி மேலே வந்திருக்குது. நேற்றைக்கு மறுபடியும் ஒரு கன்சல்டேஷன் பண்ணியிருக்கான். இன்றைக்கி பிரேக் பண்ணோன்னா புல்லிஷாக மேலே போயிடுவான், இன்றைக்கி நிஃப்டி எக்ஸ்பைரி அப்படின்னு நம்ம மனசில் தான் அதை தான் ஆரம்பத்தில் நினச்சிருப்போம். பட் ஆனால் என்ன நடக்குது இந்த அது எல்லாமே நம்ம மனசில் இருக்கலாங்க. ஆனால் இன்றைக்கி என்ன சிக்னல் கொடுக்குறானோ அதுக்கேற்ற மாதிரி களத்தில் இறங்கினதுக்கப்புறம் களம் வேறு மாதிரி மாறுச்சு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கணும். அதோடைய சிக்னல் எங்கே கிடைக்கிதுன்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இங்கே தான். ஒரு புல் பேக் வரும்போது நீங்கள் ஒருவேளை பை ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, புல்லிஷ் அப்படிங்கிற காரணத்தினால நீங்கள் பை ட்ரை பண்ணியிருந்தீங்க ஃப்யூச்சர்ஸில் அப்படின்னா, உங்களுக்கு இந்த லோவை கட் பண்ணக்கூடாது, அப்படி தானே? இந்த லோவை கட் பண்ணாமல் இருக்கிற வரைக்கும் ஓகே. நீங்கள் ஒருவேளை நீங்கள் ஏதோ இந்த இடத்துலையோ இல்லை இந்த இடத்துல எக்ஸாக்டாக இந்த லோலையோ நீங்கள் ட்ரை பண்ணிட்டீங்க பை, மார்க்கெட் மேலே போகுது, ரொம்ப ஹாப்பி. ஆனால் என்ன பண்ணால் எப்பவும் போல் வழக்கம் போல் சீக்வன்ஸ் எப்படி பண்ணுவோம் அப்படின்னா, ஹை போயிட்டு ஒரு புல் பேக் இன்னொரு ஹை போயிட்டு புல் பேக் இன்னொரு ஹை போயிட்டு அப்படியே பண்ணிக்கிட்டே இருக்கணும். இங்கே என்ன பண்ணியிருக்கிறான், ஒரு புல் பேக் வந்தால் ப்ரீவியஸ் லோக்கு வர முடியாமல் நல்ல வால்யூமோட மேலே போனால், புல் பேக் வந்தால் ப்ரீவியஸ் லோக்கு வர முடியாமல் நல்ல வால்யூமோட மேலே போக முடியல.
இந்த இடத்துலோட நின்றுட்டான். நின்றுட்டு திரும்ப வந்து ஒரு பியரிஷ் கேண்டில் சிக்னல், நம்மளுக்கு அலர்ட்டுக்கான சிக்னல் இது. இவன் போகணும் அப்படின்னா இந்த மாதிரி சீக்வன்ஸ் பண்ணிவிட்டு போய்கிட்டே இருக்கணுங்க. போகலை அப்படின்னா இந்த ப்ரீவியஸ் ஹையை தாண்ட மாட்டான். ஒருவேளை இந்த கேண்டலோட க்ளோஸில் நீங்கள் சுதாரிக்கலை, அடுத்த கேண்டில் வந்து ஓப்பன் ஆகி மேலே போகும்னு நினச்சிட்டு இருந்திருந்தீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஆனால் இது பீரிஷை க்ளோஸ் பண்ணாமல் பார்த்தீங்களா, முடிஞ்சுது. அடுத்த கேண்டில் வந்து புல்லிஷாக இப்படி மேலே வர்றான் பாருங்கள். இவன் வந்து இவ்வளோ தூரம் கூட வருவான், இவ்வளோ தூரம் கூட வருவான், இங்கேயே கூட திரும்பினாலும் திரும்பிடுவான். இது எல்லா இடத்துலையுமே நடக்கும். ஒரு ட்ரெண்டு வந்து இப்படி போயிட்டு இருக்கு, அந்த ட்ரெண்டில் ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில் ட்ராப்புன்னு சொல்லுவோம், புல்லிஷ் ட்ராப்புன்னு சொல்லுவோம். எல்லாரும் பையின்னு நம்ப வைக்கும்போது இந்த இடத்துல எல்லாரும் பை எடுப்பாங்க, அதுக்கப்புறம் கீழே போயிடுவான். இந்த மாதிரி விஷயம் வந்து நிறையா அப் ட்ரெண்ட் மார்க்கெட்டில் வந்து நடந்திருக்குங்க. இந்த இடத்த மட்டும் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணி, இந்த மாதிரி வந்து நிறைய இடத்துல நடந்திருக்கும், அது எப்படி நடந்திருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்த நீங்கள் ஈஸியாக வந்து புரிஞ்சிக்க முடியும் உங்களால். அப்போது ஒரு புல்பேக் வந்து மேலே நல்லா போன மார்க்கெட்டு, இன்னொரு புல்பேக் வந்து போக முடியாமல் கீழே வந்தான். திரும்பவும் போக முடியாமல் கீழே வரும்போது என்ன நடந்திருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் லோக்கே வந்துட்டான். நேற்றுக்கு வந்து நம்ம வந்து பார்த்தோம் என்ன அப்படின்னா, இந்த ஓப்பன் ஆகிட்டு கீழே ஒரு லோ வச்சோம் பார்த்தீங்களா, அந்த லோவை கட் பண்ண முடியாமல் மேலே இருந்தால், அதனால் நாள் ஃபுல்லாக அதுக்கு மேலே இருந்ததுனால புல்லிஷ்னு நம்ம வந்து பேசினோம். பட் ஆனால் இன்றைக்கி வந்துட்டு இந்த ஓப்பன் பண்ணி ஒரு லோ வச்சான் பார்த்தீங்களா, அந்த லோவை கட் பண்ணி கீழே போயிட்டான். ஸோ ஃபஸ்ட்டு சைன் ஆஃப் பியரிஷ்னஸ் இந்த இடத்துலையே இருக்குது. இன்றைக்கி எக்ஸ்பைரி வேறு, மேலே இருந்து வேகமாக ப்ரைஸ் வந்து கீழே வந்துருச்சு. அதுக்கப்புறமா ஒரு புல்பேக் மேலே வந்தால் பாருங்கள், நம்மளுக்கு இந்த இடத்துல யார் இருக்கா, குரூப்பில் டூப்பு இருக்குது. ஸோ குரூப்பில் டூப்பு கேண்டில் வந்து இந்த இடத்துல இருக்குது. அந்த கேண்டில் வரைக்கும் வந்தான், அந்த கேண்டிலோட பாடி வரைக்கும் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து கீழே போகும்போது வந்து கீழே போக முடியல, திரும்பவும் மேலே வந்தான், அதே இடம் தான். அந்த இடத்த அவனால் பிரேக் பண்ணவே முடியல. அதை பிரேக் பண்ணியிருந்தானா மேலே இந்த ஹைக்கு போயிருப்பான், வாய்ப்பு நிறையா இருக்குது. ஏன்னா மார்க்கெட் புல்லிஷாக இருக்குது, மார்க்கெட் புல்லிஷாக இருந்ததுனால இந்த ஹைக்கு வந்து போயிருந்துருப்பான். பட் ஆனால் இந்த லெவலாக பிரேக் பண்ணும், முதல்ல இது பிரேக் பண்ணி மேலே க்ளோஸ் வச்சு கம்ஃபர்டபுளாக வந்து வால்யூமோடு வந்து மூவ் ஆனானா தான் மேலே போவான். அது கூட இது வரைக்கும் தான் போவான், இங்கிருந்தே கூட ரிஜெக்ஷன் வந்து கண்டினியூ பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து பையை வந்து கண்டினியூ ஆவான்னா இதுக்கு மேலே போய் க்ளோஸ் வச்சா தான் பை கண்டினியூ ஆகும். இந்த இடம் வந்தால் கூட ஒரு செல் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம நிறைய ப்ரீவியஸ் வீடியோஸில் அதான் பேசியிருக்கிறோம், இதுதான் சீக்வன்ஸ், இப்படி தான் நடக்குது மார்க்கெட்டில். அப்போது இது கீழே ஒரு லோ வச்சுட்டு மேலே போனாங்களா, இதுக்கு மேலே போக முடியலையா, கீழே வந்து இன்னொரு தடவை ட்ரை பண்ணானா இதுக்கு மேலே மறுபடியும் போக முடியலையா, 2 தடவைக்கு மேலே ட்ரை பண்ணிவிட்டு கீழே வரும்போது எங்கே வந்துருக்கிறான் பாருங்கள், ப்ரீவியஸாக ஒரு லோ வச்சான் பார்த்தீங்களா, அந்த லோ வந்து டச் பண்ணிட்டான், டச் பண்ணோன்னா மேலே போயிட்டான். இந்த இடத்துக்கு கீழே போனானா தான் கீழே போவான். இந்த இடத்துல வரும்போது கூட நீங்கள் வந்து பை பண்ணி ட்ரை பண்ணலாம். என்னாச்சு, மேலே வரைக்கும் போனால், மேலே இது வரைக்கும் போகணுன்னு தான் எதிர்பார்த்தோம், ஆனால் போகலை. கீழே வந்து திரும்ப இன்னொரு தடவை புஷ் பண்ணால் மேலே போயிடலான்னு பார்த்தான், இந்த ஹையே கட் பண்ண முடியல. உடனே என்னாச்சு, மார்க்கெட்டை மொத்தமாக வந்து கீழே போயிடுச்சு. சீக்வன்ஸ் வந்து கீழே வந்துட்டு புல் பேக்கு, கீழே வந்துட்டு புல் பேக் போயிட்டு மார்க்கெட்டை முடிச்சிட்டாங்க. ஸோ இன்றைக்கி வந்து நிஃப்டியில் இதான, நேற்று ஃபுல்லாக கன்சால்டேஷனு, ப்ரீவியஸ் ஆகியும் ப்ரீவியஸ் லோவும் பிரேக் பண்ணவே முடியல. இன்றைக்கி பக்காவாக பேரிஷ்னஸ் தான். ஸோ இங்கே போய் ரிவர்சல் ஆகும்போதே நீங்கள் வந்து என்ன நினைக்கலாம், கால் ஆப்ஷனில் வந்து இன்றைக்கி வந்து உங்களுக்கு பெருசாக வந்து வேலை கிடையாது. எப்போ வேலை வரும் அப்படின்னா, இந்த லோக்கு வந்து எதனாச்சும் வந்து திரும்புகிற மாதிரி உங்களுக்கு இந்த இடத்துல எதனா சிக்னல் இது கிடச்சிருந்தது அப்படின்னா அந்த டைமில் உங்களுக்கு கால் ஆப்ஷனுக்கு வந்து வாய்ப்பு வந்து வந்திருக்கும். பட் ஆனால் அவன் கீழே வந்து மேலே போகும்போது இதை தாண்டவே இல்லை அப்படிங்கும்போது கால் ஆப்ஷனில் ஒன்று பெரிய மூமெண்ட் வந்து இன்றைக்கி நீங்கள் எதிர்பார்த்துருக்க முடியாது. பட் அட் த சேம் டைம் நீங்கள் புட் ஆப்ஷன் வந்து இது வந்து 24,400 புட் ஆப்ஷனுங்க. 24,400 புட் ஆப்ஷன் வந்து எதுக்காக எடுத்துருக்குறோம் அப்படின்னா, நிஃப்டியில் வந்து ஒரு முன்னமே நம்ம பேசின மாதிரி ஒன்று பெரிய மூமெண்ட்லாம் ஒன்றும் இருக்காதுங்க. 24,450லேருந்து 24,350 அந்த 100 பாயிண்ட்டுக்குள்ளே தான் இன்றைக்கி வந்து மூவ் ஆகிருக்குது. ஸோ 24,400 புட் ஆப்ஷன்.
ஸோ காலையில் நீங்கள் வந்து அந்த புட் ஆப்ஷன் வந்து நீங்கள் எடுத்திருந்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து மேலே இது வரைக்கும் போயிட்டு ரிவர்சல் சிக்னல் கொடுத்து புல் பேக் வந்துட்டு போக முடியாமல் கீழே போயிருக்கான் பார்த்தீங்களா, அப்போவே நீங்கள் கணிச்சிருந்துக்கலாம் புட்டில் தான் இன்றைக்கி வேலை அப்படின்னு. இங்கே புட் ஆப்ஷன் வந்து எப்படி வந்து சிக்னல் கொடுத்துருக்கான் பாருங்கள். மேலேருந்து ஒரு பியரிஷ் ட்ரெண்டு, ஒரு புல்லிஷ் கேண்டில், அதுக்கப்புறமா ஒரு புல்லிஷ்னஸ் வந்ததுன்னா கன்ஃபார்மாக மேலே போய்டும். செகண்ட் டைம் புல்லிஷ்னஸ் ஆச்சு அப்படின்னாலே மார்க்கெட்டை வந்து மேலே போய்டும். மேலே வந்து பை ட்ராப்னு நம்ம பேசணும் பார்த்தீங்களா, இது வந்து ஆப்ஷன் சார்ட்டுன்னு நீங்கள் பார்க்காதீங்க. மேலே வந்து ஒரு பை ட்ராப் பேசணும் பார்த்தீங்களா, அதை நம்ம இங்கே செல் ட்ராப்பில் வந்து பியரிஷ் ட்ராப்பில் வந்து எப்படி நடக்குதுன்னு பார்ப்போமா. இந்த இடத்துல ஒரு புல்லிஷ் கேண்டிலாக, அதை ஃபாலோடு பை ஒரு புல்லிஷ்னஸ் அப்படியே மேலே போகிற மாதிரி இது பண்ணுறான்னா, இந்த இடத்துல எல்லோரும் பை வந்து போயிருந்துருப்பாங்களா, மொத்தமாக அவங்களுடைய ஸ்டாப் லாஸ் எல்லாத்தையும் எடுத்தானா, எடுத்ததுக்கப்புறமா ஒரு சின்ன புல்லிஷ்னஸ், இந்த புல்லிஷ்னஸே வந்துட்டு என்ட்ரி எட்டு எக்ஸிட்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்கு வந்தோடனே வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருந்திருக்குது. பட் திரும்பவும் இன்னொரு தடவை ட்ராப் பண்ணியிருக்கான் பாருங்கள், ஒரு ட்ராப்பு, அதை ஃபாலோடு பை புல்லிஷ் கேண்டில் வந்து தான் மேலே போனான். அவன் இங்கேருந்தே மேலே போயிருந்துருக்கலாம். பட் ஆனால் இது வந்து ட்ராப் செட் பண்ணான், செல்லுன்னு எல்லாத்துக்கும் வந்து இன்னும் கூட நல்லா வந்து மொமெண்டமோட கீழே போகிற மாதிரி வந்து காமிச்சான். பட் ஆனால் பை ஆகி மேலே போகிற மாதிரி வந்துட்டு இன்னொரு ட்ராப் செட் பண்ணிட்டு மேலே போயிட்டான். இந்த ஆப்ஷன் சார்ட்டை மட்டுமே நீங்கள் ஃபியூச்சரில் எதுவுமே பார்க்காம இதை மட்டுமே இந்த கேண்டில் பேட்டர்னை மட்டும் பார்த்து ட்ரேட் பண்ணுற மாதிரி இருந்தால் இதுதான். இதில் எங்கே ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்னா, கன்ஃபார்மாக இதில் வந்து ட்ரேட் எடுத்துருந்தீங்கன்னா மாட்டிப்பீங்க. ஃபஸ்ட்டு ஒரு பெரிய பீரிஷ்னஸ் வருது அப்படின்னா, இதில் ஒரு வேளை நீங்கள் ட்ரேட் எடுத்தால் கூட இதுக்கு கீழே வந்து வரும்போதே வந்து நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணுறது தான் நல்லது. நீங்கள் என்ட்ரி எட்டு எக்ஸிட் மெத்தட் இதில் வரல, ஏன்னா மேலே போய் கீழே வந்தால் தான் என்ட்ரி எட்டு எக்ஸிட்னு எடுப்போம். அப்படியே கூடவே வந்து கீழே வந்துருச்சு. இதில் கொஞ்சம் தான் மேலே போயிருக்கு. நல்லா இப்படி மேலே போய் இப்படி வந்தால் தான் வந்து என்ட்ரி எட்டு எக்ஸிட் மெத்தட். அப்போது இதுக்கப்புறமா வந்து அந்த புல்லிஷ்னஸ் வருது பார்த்தீங்களா, இதை தொடர்ந்து அப்புறமா வந்து பியரிஷ்னஸே இல்லை பாருங்கள், அப்படியே புல்லிஷ்னஸாக மேலே போய்டும். இந்த பேட்டர்ன் அப்படியே பை ஹார்ட்டாக வச்சுக்கோங்க, மனப்பாடமாக வச்சுக்கோங்க. இது நிறைய இடத்துல வந்து உங்களால் இதை வந்து பார்க்க முடியும். நிறைய இடத்துல இந்த சென்ஸ் ஒரு பெரிய பீரிஷ் மார்க்கெட் எங்கெல்லாம் இருக்குதுன்னு பாருங்கள். அங்கேருந்து ஒரு ரிவர்சல் கொடுத்து மேலே போயிருப்பான்ல, மார்க்கெட்டை நீங்கள் அனலைஸ் பண்ணும்போது எப்படி, நீங்கள் அந்த சார்ட்டை அனலைஸ் பண்ணும்போது எப்படி பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பெரிய ட்ரெண்ட் எடுத்துக்கோங்க. எங்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு பெரிய ட்ரெண்டு நடந்துருக்குன்னு பாருங்கள். இங்கேருந்து ஒரு ரிவர்சல் பாயிண்ட் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த ரிவர்ஸ் ஆகி போகும்போது இங்கே எப்படி உங்களை ஏமாத்துறான் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் கவனிச்சிட்டே இருங்க. கவனிக்க உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும். அப்போ இங்கேருந்து மேலே போனவன் என்ன பண்ணால், கீழே ஒரு புல் பேக் வந்து மேலே நல்லா போயிருக்கணும்ல, போல பார்த்தீங்களா, க்ளோஸ் எங்கே வச்சான், உள்ளே தான் வச்சான். திரும்பவும் மேலே போக ட்ரை பண்ணான், க்ளோஸு அங்கே தான், இதுக்குள்ளேயே நின்னான். இதுக்குள்ளேயே எவ்வளோ நேரம் நின்னான், 10 நிமிஷம், 20 நிமிஷம், 30 நிமிஷம், 35 நிமிஷமாக அங்கேயே இருந்தானா. அதுக்கப்புறம்லாம் ட்ரை பண்ண மாட்டாங்க பையர்ஸ். அவ்வளோதான், கீழே போயாச்சு. கீழே போகிறவன் என்ன பண்ணணும், இங்கே வந்தானா நம்ம கன்ஃபார்மாக பை பண்ணலாம். இந்த இடத்துக்கு வந்தானா நமக்கு தெரியும். பட் ஆனால் இதெல்லாம் வந்து நம்மளால் பை பண்ணுறது கஷ்டம். ஏன்னா இங்கேருந்து திரும்ப ரிவர்ஸ் ஆவான்லாம் நம்மளால் சொல்ல முடியாது. அப்படியே வந்து இந்த இடத்துல நீங்கள் பை பண்ணதுக்கப்புறம் கண்டினியூவாக வந்து ஃபால் ஆகி கூட இவ்வளோ தூரம் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் இந்த இடத்துல கண்டிப்பாக வந்து பை எடுத்து வந்துடலாம், வந்ததுன்னா பை எடுத்து வந்துடலாம். கரெக்டாக மேலே போன மார்க்கெட்டு என்ன ஆச்சு பாருங்கள், எக்ஸாக்டாக எந்த இடத்துல வந்து அவன் ரிவர்சல் ஆனானோ அதே இடத்த போய் டச் பண்ணிட்டு கீழே வந்துட்டானா. இந்த பையை ட்ரை பண்ணிடலாம். ஏன் அப்படின்னா உங்கள் ஸ்டாப் லாஸ் இங்கே தான் இருக்குது. இந்த விக்குக்கு கீழே போய் பாடி க்ளோஸ் வச்சுன்னா எக்ஸிட் பண்ணிட போகிறீங்க. அட் த சேம் டைம் ஃப்யூச்சரில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸு மேலே போக முடியாமல் தவிச்சிட்டு இருந்தான். மேலே போக முடியல அப்படிங்கும்போது நீங்கள் வந்து செல் ட்ரேடு, அதாவது புட் ஆப்ஷனில் போய் பை பண்ணிங்கன்னா சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுதான் இந்த சக்ஸஸ். இதுவும் ஃப்யூச்சர் வச்சு பண்ணியிருந்துக்கலாம். அது எப்படி அப்படின்னா, ஃப்யூச்சரில் இதுக்கு மேலே போக முடியல பார்த்தீங்களா, இந்த குரூப்பில் டூப்புக்கு மேலே போக முடியல, திரும்ப கீழே வந்து குரூப்பு டூப்புக்கு மேலே போக முடியல, அதுக்கப்புறம் கீழே வந்துட்டான். அதான் இங்கே நடந்திருக்குது. இது வந்து கிட்டத்தட்ட 60லேருந்து 100க்கு போச்சுங்க. திரும்ப என்ன பண்ணான், 68லேருந்து 100க்கு மேலே போயிடுச்சு. புட் ஆப்ஷனில் சொல்கிறேன்.
ஸோ இந்த இடம் கரெக்டாக வந்து 1.5க்கு மேலேங்க. இந்த இடம் இந்த ப்ரீமியம் ஷூட்டப் ஆச்சு. ஷூட்டப் ஆகும்போது நான் என்ன நினச்சேன், இவ்வளோ தூரம் வரைக்கும் போக வேணாம். ஆனால் பேங்க் நிஃப்டி தான் அந்த மாதிரி வந்து ரியாக்ட் ஆகும். நிஃப்டி வந்து அவ்வளோ தூரம் போகாதுங்க. கரெக்டாக 100ல் டிபி போட்டிருந்தா ஹிட் ஆகிருந்திருக்கும். நான் மேலே இதில் வந்து டிபி போட்டு வச்சுருந்தோம். 115 அப்படிங்கிறது கொஞ்சம் கீழே 114.60 அந்த மாதிரி இழுத்து விட்டுருந்தோம். பட் ஆனால் அது ஹிட் ஆகலை. இது மொமெண்டம் கம்மியாகுதுன்னொன்னே அடுத்த கேண்டலில் வந்து க்ளோஸ் பண்ணி விட்டுட்டோம் எடுத்த பையை. ஸோ எங்கே பை எடுத்தீங்கன்னு கேட்காதீங்க. பை வந்து எடுத்துகிட்டு அதை க்ளோசிங் இந்த மொமெண்டம்க்கா அந்த 130க்கு மேலே வந்துட்டு நம்மளுக்கு வந்து ஒரு ப்ரீமியம் ஷூட்டப் ஆகும் பார்த்தீங்களா, அந்த ட்ரேடு அது. அந்த ட்ரேடு வந்து புட் ஆப்ஷன் தான். இன்றைக்கி வந்துட்டு புட்டில் தான் போகுது மார்க்கெட் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன இருக்குது, நம்ம பாட்டுக்கு ஜாலியாக புட் ஆப்ஷன் எடுத்து சில பை பண்ணோன்னா நம்ம பாட்டுக்கு ப்ராஃபிட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ உங்களுக்கு மார்க்கெட்டில் ஃப்யூச்சரில் என்ன நடக்குதுன்னு தெரிய ஆரம்பிச்சிருச்சு, புரிய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து ஜாலியாக இருக்கும் ட்ரேட் பண்ணுறது. சரி வாங்க நம்ம கடைன்னு பேங்க் நிஃப்டி போய் பார்ப்போமா. பேங்க் நிஃப்டி என்ன தெரியுமா ஆச்சு, பேங்க் நிஃப்டி வந்து நேற்றுக்கு வந்து எப்படி ட்ரேட் ஆச்சு, இன்றைக்கி எப்படி வந்து ஓப்பன் ஆச்சுன்னு பார்ப்போம். நேற்றுக்கு வந்து இது வந்து ஒரு தம்ப்லைனில் வந்து போட்டிருந்தாங்க. ப்ரீவியஸ் வீடியோடைய தம்ப்லைன்லே தான் ஒரு பெரிய ட்ரெண்டு. அதில் இந்த சப்போர்ட்டை வந்து பிரேக் பண்ணாமல் இருந்தது ப்ரைஸு. அப்போ அடுத்த நாள் வந்து நேற்றுக்கு வந்து என்ன பண்ணால் பிரேக்கே வந்து இதை ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி ஓப்பன் பண்ணுற மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே போய் கீழே புல் பேக் லைட்டாக வந்து மேலே போய் கீழே புல் பேக்கு எக்ஸாக்டாக எங்கேருந்து வந்துருக்குறான், ப்ரீவியஸ் ஹை இருக்குது பார்த்தீங்களா, அந்த ப்ரீவியஸ் ஹையை மார்க் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக அந்த இடத்துக்கு வந்து தான் ரிவர்சல் ஆகும். கீழே வந்துட்டு இந்த பை ட்ராப்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, எவ்வளோ பெரிய புல்லிஷ் கேண்டில் பார்த்தீங்களா. இந்த கேண்டில் பார்த்தோன்னே எல்லாத்துக்கும் என்ன தோணும் அப்படின்னா, ஆஹா இன்னும் கூட பை ஆகி நல்லா மேலே போவான்ப்பா, என்ன வால்யூம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். மிஸ் பண்ணிட போகிறோம், பை பண்ணிடுவோன்னு இந்த இடத்துல பை பண்ணுவோம். பை பண்ணதுக்கப்புறம் கீழே வந்துட்டான். நான் ட்விட்டரில் வந்துட்டு இது வந்து போஸ்ட்டாகவே வர போட்டுருந்தேன்னா, ஸோ ஜஸ்ட் மூமெண்ட் பிஃபோர் நான் சிஸ்டமை ஷட் டவுன் பண்ணிட்டு போகிறதுக்கு முன்னாடி இந்த ட்வீட் தான் போட்டிருந்தேன்னு நினைக்கிறேன். நேற்று ஒரு ரிப்ளையில் போட்டிருந்தேன். ஆக்சுவலாக இந்த மாதிரி வந்து ட்ரெண்ட் வந்து பிரேக் ஆகி மேலே போயிருக்கு. அடுத்த பிக்சரில் வந்து என்ட்ரி இந்த லோவை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா இன்னும் கூட ஃபர்தராக வந்து விழும் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் வந்து ட்வீட் போட்டுட்டு கிளம்பிட்டேன்னா. என்ன நடந்தது அப்படின்னு நேற்று பார்த்தீங்க அப்படின்னா, ஆக்சுவலாக இந்த இடத்துல என்ட்ரி எடுத்தோம் பார்த்தீங்களா, கீழே வந்து இந்த லெவலை கட் பண்ணல பாருங்கள். நான் என்ன சொல்லியிருந்தேன், ஷுட் பிரேக் திஸ் லெவல் ஃபார் ஃபர்தர் ஃபால். இந்த லெவலை கட் பண்ணணும். இந்த லெவலை அவன் கட் பண்ணல. என்ன பண்ணியிருக்கான், எக்ஸாக்டாக பாடி வந்து உள்ளே க்ளோஸ் வச்சுருக்கிறான், மேலே போயிட்டான். மேலே போனவன் இதுக்கு மேலே போயிருந்தானா போயிருந்துருப்பான், போக மாட்டான். இந்த மேஜிக் வந்து நடந்துக்கிட்டே இருக்குதுங்க. இந்த மேஜிக் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. என்ன அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த தைரியம் இருக்காது. ப்ராக்டிஸ் இல்லை அப்படின்னா புதுசாக பார்க்குறவங்களுக்கு பிகினர்ஸுக்கு வந்துட்டு இது வந்து புரியாது ஃபஸ்ட்டு. அப்புறம் அப்படி புரிய ஆரம்பிச்சதுன்னா தைரியம் வர்றதுக்கு வந்து ரொம்ப டைம் ஆகும். ஏன்னா இந்த இடத்துல ஒரு பெரிய பியரிஷ்னஸ் வந்து போயிட்டு இருக்குது. இதை ஒரு லோவாக வச்சு நம்மளால் வந்து பை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியாது. ஏன்னா நீங்கள் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். மார்க்கெட்டில் இங்கெல்லாம் என்ன நடந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியணும். வாட் இஸ் த ட்ரெண்ட் அப்படின்னு தெரியணும். உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து ட்ரை பண்ணுவீங்க. ஒன்றும் இல்லை, ட்ரை பண்ண வேண்டியதான். கீழே பாடி க்ளோஸ் வச்சோன்னா எக்ஸிட் பண்ணிட்டு போயிட வேண்டியதான், அவ்வளோதான். அதுக்கப்புறம் என்ன பண்ணான், கீழேருந்து நல்லா மேலே வந்தான், ப்ரீவியஸ் ஐக்கியம் வந்தான், வந்துட்டு அதோடு முடிச்சிட்டான். அதோட கன்சல்டேஷன். நேற்று ஒன்றுமே நடக்கல மார்க்கெட்டில். நல்ல வேளை நான் இல்லை. அப்போ இன்றைக்கி வந்து ஓப்பன் வந்து எப்படி ஆச்சு அப்படின்னு பார்ப்போங்களா. 1x ஸ்பீடில் வைக்கிறேன். இன்றைக்கி வந்து மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆச்சு, என்ன மாதிரி நம்ம வந்து ட்ரேடு வந்து எடுத்துருந்துக்கலாம் அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பனே வந்து மேலே போயிடுச்சுங்க. ஓப்பனே வந்து மேலே ஓப்பன் ஆகி கீழே வந்து மார்க்கெட்டை வந்து முடிக்கவும் செஞ்சுட்டான். அப்போ கீழே வந்து லோ வந்து எதுன்னு நீங்கள் மார்க் பண்ணிக்கணும். இதுதான் லோ. ப்ரீவியஸ் டேக்கு இந்த லெவலுக்கு வந்துட்டு தான் மேலே போயிருக்காங்க. அந்த விக்கு வந்ததுனால இந்த லெவலை வந்து மார்க் பண்ணி வச்சுக்கிறீங்க. அப்போ இது கீழே போச்சுன்னா பீரிஷாக போகும், இதுக்கு மேலே போச்சுன்னா புல்லிஷாக போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓவரால் மார்க்கெட் வந்து புல்லிஷாக இருக்குது.
ஸோ இந்த விஷயத்தை மட்டும் நம்ம வந்து மனசில் எடுத்துக்கிட்டு நம்ம அடுத்தடுத்து வந்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். மார்க்கெட்டு இந்த லெவலில், அதாவது இப்போதைக்கு இந்த லெவலை கட் பண்ணக்கூடாது. கட் பண்ணான்னா கண்டிப்பாக இந்த லெவலுக்கு வந்துடுவான். அந்தளவுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு ஐடியா வந்து இருக்குது. மேலே போய் அதை கட் பண்ணான்னா மேலே போயிடுவான், இதை கட் பண்ணான்னா மேலே போயிடுவான். ஸோ என்ன பண்ணிகிட்டு இருக்கிறான், மார்க்கெட்டில் மேலே போக ட்ரை பண்ணுறான். எவ்வளோ தூரம் போயிட்டான், இன்னும் இந்த ஹைக்கு கிட்டத்தட்ட போயிட்டான், ஃபெயில்டு ஹை மாதிரி போயிட்டான். இன்னும் கொஞ்சம் மேலே போனான்னா செல் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். சீக்வன்ஸை பார்த்தீங்களா, மேலே போய் புல் பேக் கீழே வந்தால் ப்ரீவியஸ் லோக்கு வரல, மேலே போயிட்டு புல் பேக் வந்துட்டு இப்போ வந்து இன்னும் கூட மேலே போக ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறான். பட் ஆனால் என்ன நடந்தது, இங்கே இருந்த வால்யூமுக்கும் இங்கே இருக்கிற வால்யூமுக்கும் சம்மந்தமே இல்லை பாருங்கள். இந்த இடத்துல வந்து இவ்வளோ பெரிய பெரிய கேண்டிலாக இருந்தது, இங்கே போக போக எவ்வளோ சின்ன கேண்டில் ஆகிடுச்சு பாருங்கள். ஒரு குட்டியாக ஒரு ட்ரெண்டு ஃபார்ம் ஆயிடறானா. இதை கட் பண்ணான்னா மேலே பறந்துடுவான். ஆனால் இப்போ நீங்கள் சாதாரணமாக இதை நீங்கள் பார்க்கும்போது வந்துட்டு நீங்கள் மார்க்கெட் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இப்போ நீங்கள் மார்க்கெட்டை பார்க்காம இதை மட்டுமே இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன நடந்ததுன்னு நீங்கள் மறந்துருப்பீங்க. அதனால் இதை மட்டும் கவனிங்க, மார்க்கெட்டை பார்க்காதீங்க, மறுபடியும் போயிட்டு இதை மட்டும் கவனிங்க. இப்போ என்ன உங்களுக்கு வந்து புரியுதுன்னு பாருங்கள். ஒரு நல்ல வால்யூமோடு போன மார்க்கெட்டு ப்ரீவியஸ் லெவலான இந்த லெவலுக்கே போகும்போது வால்யூமே இந்த இடத்துல இல்லாமல் ட்ரேட் ஆகிட்டே இருக்குது. ஒரு ட்ரெண்டு ஃபார்ம் ஆகி மேலே போயிட்டே இருக்குது. ஹையர் ஹை சீக்வன்ஸில் வச்சு போயிட்டே இருந்தானா தான் மேலே போவான், இல்லை மேலே போக மாட்டான். நிஃப்டி ஃபாலோ ஆகிட்டே இருக்குது. இவ்வளோ நடந்துகிட்டு இருக்கும்போது பேங்க் நிஃப்டி மட்டும் எப்படி வந்து புல்லிஷாக வந்து மேலே போக மாட்டான். உங்களுக்கு ஒரு சந்தேகம் கண்டிப்பாக இருக்கணும். அப்போ இந்த லெவலை கட் பண்ணனா அப்படின்னா இந்த லெவலுக்கு வந்துடுவான். முன்னாடியே பேசினோமா. ஆனால் அந்த லெவலையும் பிரேக் பண்ணி கீழே போகிறான். அப்போ நம்ம என்ன பண்ணணும், அடுத்த லெவல் எங்கே இருக்குது, அடுத்த லெவல் இங்கே இருக்குது, இல்லைனா இதை கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம். குரூப்பில் டூப்பு கேண்டில் இந்த இடத்துல வந்து இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த லெவலு, அப்படி அதை விட்டுட்டான் அப்படின்னா இந்த லெவல், செகண்ட் இந்த லெவல். ஆனால் மார்க்கெட்டு புல்லிஷாக இருக்குது, அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஹையர் டைம் ஃப்ரேம் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா மார்க்கெட் இஸ் புல்லிஷ் அப்படின்னு சொல்லுது. நமக்கு என்னென்னா நிஃப்டி விழறான், இங்கே வந்து காலங்காத்தால் வந்து வால்யூமோடு போன மார்க்கெட்டு என்ன ஆச்சு, இந்த இடத்துக்கு போயிட்டு அப்படியே வந்து தடவ ஆரம்பிச்சிட்டான். இந்த இடத்துல வந்து மார்க்கெட்டு ஒன்றுமே இல்லாமல் நின்றுட்டு இருக்கான். மேலே புஷ் பண்ண முடியல பையர்ஸால். அப்படின்னாலே என்ன, ட்ரெண்ட் லைன் இப்போ வந்துட்டு இருக்குது. அப்போது ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நமக்கு எங்கே போனால் செல் பண்ணுவோம், இந்த இடத்துக்கு போனால் கூட செல் பண்ணுவோம். மார்க்கெட் புல்லிஷ் தான், பட் ஆனால் இன்றைக்கி ட்ரேடுக்கு வந்து இந்த இடத்துக்கு வந்ததுன்னா நம்ம வந்து செல் பண்ணலாம். கீழே வந்தால் ஓகே, மேலே போய் க்ளோஸ் வச்சோன்னா அடுத்தடுத்து நம்ம சீக்வன்ஸை ஃபாலோ பண்ணிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதான். சரி, ஓகே, அடுத்து என்ன நடந்து பார்ப்போமா. எங்கே வந்தான், குரூப்பில் டூப்புக்கே வந்து வந்துட்டான். இங்கே வரைக்கும் வந்தோன்னே இந்த இடத்துல அவனே ஒரு கேண்டில் வந்து ரிவர்சல் கேண்டில் வந்து காமிச்சானா. இந்த லெவல் குரூப்பில் டூப்பு இந்த லெவலுக்கு வந்த உடனே இந்த இடத்துல ஒரு ஃபஸ்ட்டு ரிவர்சல் சிக்னல் வந்து இருக்குது. ஒரு பெரிய பீரிஷ் ட்ரெண்ட், செல்லர்ஸ் வந்து டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மார்க்கெட்டில். காலையிலேயே பையர்ஸ் வந்து விட்டு கொடுத்தாச்சு. எது வரைக்கும் விட்டு கொடுத்தாச்சு, இது வரைக்கும் விட்டு கொடுத்தாச்சு. இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு எதிர்ப்பு, பையர்ஸ் வந்து பை பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நீங்கள் பையர்ஸுடைய இன்வால்மெண்ட்டை வந்து பார்க்கலாம். ஸோ நான் திரும்பவும் வந்து ப்ரீவியஸாக வந்து நிஃப்டிலேயே நம்ம வந்து பேசினோம். ஒரு பெரிய பீரிஷ் ட்ரெண்டுக்கு அப்புறமா எப்படி மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகுது அப்படிங்கிறத வந்து நீங்கள் கவனிங்க அப்படின்னு. ஒரு தடவையும் ஒரு மாதிரி ரிவர்சல் ஆகும். அப்போ நீங்கள் ஒரு 50-100 ரிவர்சல் டைப்பை வந்து மனப்பாடமாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அதில் ஒரு 10 தான், 10 ரிவர்சல்லாம் வந்து திரும்ப 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 நடந்துகிட்டு இருக்கும். அப்போ என்ன ஆச்சு, மேலேருந்து கீழே வந்தது ஃபஸ்ட்டு சிக்னல் இது. அடுத்து அவசரப்பட்டு பை பண்ணவங்களை எல்லாத்தையும் ட்ராப் பண்ணான் இந்த கேண்டிலில். அதுக்கப்புறம் என்ன பண்ணான், மேலே போய் கீழே வர முடியல, திரும்ப மேலே இதே ஹை, இந்த கேண்டில் புல்லிஷ்னஸோடைய அந்த ஹைக்கே போயிட்டு கீழே வந்திருக்கிறான். அடுத்தடுத்து என்ன பண்ணுறான் பாருங்கள், கீழே வர்றானான்னு மட்டும் பாருங்கள்.
கீழே வராமல் அவன் வந்து மேலே போயிட்டே இருக்கிறான். இப்போது ஓவராலாக நீங்கள் வந்து இந்த மார்க்கெட்டை பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்து ஐடியாவுக்கு பண்ணிக்கிட்டே போயிட்டே இருக்கணும். இது வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சு. அப்போ குரூப்பில் டூப்புக்கிட்ட வந்தவுடனே அவன் வந்து ரிவர்சல் ஆக ஆரம்பிச்சிட்டான். இப்போ மேலே என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல். இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலுங்களா? ஏற்கனவே வந்து இங்கே என்ன இருக்குது, ஏற்கனவே வந்து ஒரு 2 பாயிண்ட் உங்களுக்கு வந்து இருக்குது. ஏற்கனவே 2 பாடி நீங்கள் கனெக்ட் பண்ணலாம், விற்க கனெக்ட் பண்ணலாம், எது வேணால் கனெக்ட் பண்ணலாம். அந்த ட்ரெண்ட் லைன் கான்செப்ட்லாம் நான் வந்து ஏற்கனவே வந்து சொல்லியிருக்கிறேன். அப்போ இங்கேருந்து இதை வந்து இப்படி இழுத்தீங்க அப்படின்னா என்ன நடந்திருக்கும்? நம்ம பேட்டர்ன் வந்துச்சா? இது எத்தனை தடவை நம்ம பார்த்துருக்குறோம் இந்த பேட்டர்னை. கீழே வந்தால் என்ன ஆகணும்? மேலே கண்டிப்பாக போகணும். இதை ஃபஸ்ட்டே நீங்கள் வந்துட்டு மேலே இந்த மாதிரி ரிவர்சல் ஆகி கீழே வரும்போது இந்த மேலே இருக்கிற இந்த ரெசிஸ்டன்ஸை போட்டிருந்தீங்க அப்படின்னா, இந்த 2 பாயிண்ட்டையும் ஐடென்டிஃபை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைன் இழுத்து இருந்திருப்பீங்க. இந்த ட்ரெண்ட் லைன் இழுக்கும்போது இந்த இடத்துல குரூப்பில் டூப்பு கேண்டிலாக இருக்குது, ட்ரெண்ட் லைனாக இருக்குது. இந்த இடத்துலேருந்து ரிவர்சல் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை ரிவர்சல் ஆச்சுன்னா எங்கே போகும்? 53 250 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே வரைக்கும் போகும். இங்கே போயிட்டு என்ன பண்ணும்? ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது ஒரு பேட்டர்னு. இந்த பேட்டர்னை நம்ம அடிக்கடி மார்க்கெட்டில் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். 5 மினிட்ஸில் நிறைய தடவை வருது, 1 ஹவரில் குறிப்பிட்ட மாதிரி வரும், டேயில் ரொம்ப கம்மியாக வரும், வீக்லியில் ரொம்ப கம்மியாக வரும். பட் ஆனால் வந்தது ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா கன்ஃபார்ம் டார்கெட்டு. அப்போ இங்கே என்ன பண்ணியிருக்கிறான்? ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணாமல் ஒரு புல் பேக் வந்தாலும் கட் பண்ணாமல் அவன் பாட்டுக்கு மேலே போயிட்டே இருக்கும். ப்ரீவியஸ் லெவலை கட் பண்ணவே மாட்டான். நீங்கள் எவ்வளோ நேரம் வந்து நீங்கள் எந்த மார்க்கெட் வேணாலும் சரி நீங்கள் பார்க்கலாம், பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் லெவலை வந்து கட் பண்ணவே மாட்டான். இதில் உங்களுக்கு வந்து டார்கெட் வந்து ஈஸி டார்கெட்டு முடிஞ்சுதா? இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சின்ன குழப்பம் இருக்கும். கன்ஃபார்மாக குழப்பம் தான் அது. ஏன்னா நீங்கள் டார்கெட் வந்து இதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இந்த பேட்டர்ன் தெரிஞ்ச எல்லாத்துக்குமே வந்து இந்த டார்கெட் தெரியும். என்னோடய வீடியோ வந்து ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த பேட்டர்ன் கண்டிப்பாக வந்து தெரியும். இந்த பேட்டர்ன் அடிக்கடி நம்ம மார்க்கெட்டில் வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறோம். இது வந்து மேலே வரைக்கும் போகும். கீழே ஒரு வேளை வந்துட்டான் அப்படின்னா கீழே ரொம்ப போயிடுவான். ஒரு வேளை பாதியிலேருந்து ரிவர்சல் ஆகி மறுபடியும் வந்து மேலே திரும்பினான்னா மேலே ரொம்ப அதிகமாக போவான். ஸோ இந்த பேட்டர்னுடைய குணாதிசயம் அந்த மாதிரி. அப்போ இந்த இடத்துல மட்டும் ஒரு சின்ன குழப்பம் என்ன அப்படின்னா, மேலே கீழே வந்த மார்க்கெட் மேலே போய் ஒரு புல் பேக்கு, மேலே போய் புல் பேக்கு, ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணவே இல்லை, ஹையர் லோ பண்ணிகிட்டே போனான். மேலே போய் ஒரு புல் பேக்கு, மேலே போக முடியல. டார்கெட் இங்கே இருக்குது, மேலே போக முடியல. இவன் என்ன பண்ணுவான்னு தெரியலையே அப்படின்னு நானும் பார்த்துட்டு தான் இருந்தேன். அவன் வந்து கீழே வந்துட்டான். கீழே வந்து இந்த லோவை கட் பண்ணோன்னே டார்கெட்டு மேலே இருக்குது, இவன் என்ன பண்ணுறான்னு தெரியலையே, திரும்பவும் வந்து கீழே இதே லெவலுக்கு வந்துட்டு போவானோன்னு தான் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். பட் ஆனால் நடந்தது என்ன? அவன் டார்கெட்டை போயிட்டு ஹிட் பண்ணிட்டான். ஸோ பேட்டர்ன் வந்து எப்பவும் போல் வந்து பக்காவாக வந்து வேலை செஞ்சுது. பட் ஆனால் ஒரு சின்ன குழப்பத்துக்கு அப்புறமா நீங்கள் இந்த சீக்வன்ஸை மறுபடியும் கூட சொல்கிறேன் பாருங்கள். போயிட்டு புல் பேக் வந்தது, போயிட்டு புல் பேக்கு, போக முடியல. இந்த ப்ரீவியஸ் ஹைக்கு மேலே போக முடியல. போக முடியாமல் கீழே வந்தானாலே என்ன பண்ணுவான்? கீழே வந்துடுவான். திரும்ப சீக்வன்ஸ் ஆரம்பிப்பான், கீழே வந்துக்கிட்டே இருப்பான். பட் ஆனால் பேட்டர்ன் நம்மளுக்கு வந்து நல்லா தெரியும் அப்படிங்கிறதுனால இதுதான் டார்கெட்டுங்கிறதுனால இங்கே இருக்கிற 53,200 அப்படி இல்லைன்னா இங்கே இருக்கிற 5200 கால் ஆப்ஷன் ஏன் நம்ம எடுக்கிறோம்? நமக்கு தெரியும் டார்கெட் எது அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் அந்த மாதிரி வந்து எடுத்து நம்ம ட்ரேட் பண்ணலாம். சரி வாங்க 5300 கால் ஆப்ஷனில் வந்து என்ன நடந்ததுன்னு பார்ப்போமா? 5300 ஆமாம், 5300 கால் ஆப்ஷன் என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மேலேருந்து அந்த ட்ராப் காலையில் வந்து ட்ராப் ஆச்சு பார்த்தீங்களா, அந்த ட்ராப்புக்கு அப்புறமா இங்கேயும் வந்து அதே மாதிரி ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணவே இல்லை. இதில் என்ன பியூட்டின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 5300 வந்துட்டு இந்த ப்ரீவியஸ் லோ இருக்குது பார்த்தீங்களா, ஃப்யூச்சரில் கட் பண்ணிட்டான், இதில் கட் பண்ணல.
அதனால வந்துட்டு இதை பார்த்துக்கிட்டே இருந்தேன். ரொம்ப என்னடா அது இது மாதிரி போகக்கூடாது, என்ன பண்ண போகிறான்னு தெரியலையே, கீழே வந்துடுவானா, சரி வந்தானா பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கும் போதே இவன் இதை கட் பண்ணவே இல்லை. அங்கே ஃபியூச்சர்ஸில் வந்து கட் பண்ணிட்டான். ஃபியூச்சர்ஸில் வந்து கட் பண்ணி கீழே வந்துட்டான். பட் ஆனால் ஆப்ஷன்ஸில் கட் பண்ணல. கட் பண்ணாமல் என்ன பண்ணான், எந்த இடத்துலேருந்து என்ட்ரி கொடுத்தான், 280 அந்த மாதிரி ரேஞ்சிலேருந்து என்ட்ரி கொடுத்துட்டு எங்கே வரைக்கும் போனான், 460 வரைக்கும் போயிட்டான். எக்ஸாக்டாக இந்த பாடி வரைக்கும் வெயிட் பண்ணியிருக்கலாம். இந்த பாடி வரைக்கும் வெயிட் பண்ணலான்னு வெயிட் பண்ணோன்னா டச் பண்ணல. பார்த்தீங்களா எவ்வளோ கிட்ட வந்துட்டு போயிட்டான் பார்த்தீங்களா. இனி மார்க்கெட் வந்து பீரிஷாக இருந்தது. பீரிஷாக இருந்த மார்க்கெட்டில் கால் ஆப்ஷன் எடுத்து நம்ம ஒரு பேட்டர்னை நம்ம பிடிச்சதுனால, நமக்கு இந்த பேட்டர்ன் ஏற்கனவே நல்லா தெரியும், பரிச்சயமான பேட்டர்ன் அப்படிங்கிறதுனால நம்ம 5300 கால் ஆப்ஷன் வந்து எடுத்தோம் ஸ்ட்ரைக் ப்ரைஸில். எடுத்துகிட்டு நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். 52,800 எடுக்கிறேன் நான், இங்கே வருது இந்த இடத்துல நான் வந்து 52,860 தானே இந்த இடம், நான் வந்து 52,800 கால் ஆப்ஷன் எடுத்து நான் பண்ணுவேன். தாராளமாக பண்ணுங்க. ரிவர்சல் சிக்னல், ஒரு பெரிய ஃபாலு ரிவர்சல் சிக்னல் கிடச்சிருச்சு அப்படின்னா, புல் பேக் வர்றான் போகிறான் அப்படின்னாலே முடிஞ்சு போச்சு, அவன் டார்கெட் இங்கே போயிடுவான் அப்படின்ட்டு. எங்கேயாச்சும் ஒரு 5% மிஸ் ஆகலாம், 95% இந்த மாதிரி டார்கெட் வந்து போயிடுவான். இது தெரிஞ்சுருந்தால் பண்ணியிருந்துடலாம். சரி ஓகே, இது வரைக்கும் போனானே, இதுக்கப்புறமா என்ன பண்ணா பாருங்கள். அங்கே போனோன்னே புட் ஆப்ஷன் இங்கேருந்து வந்து ரிஜெக்ட் ஆகி வர்றதுக்கு கொஞ்சனாச்சும் வாய்ப்பு இருக்குது. மார்க்கெட்டை வந்து முடிய போகுது. சரி புட் ஆப்ஷன் எடுத்து தான் என்ன தான் நடக்குது பார்த்துருவோமே அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா என்ன பண்ணனா, கீழே வந்துட்டான். சீக்வன்ஸை ஃபாலோ பண்ணால் கீழே வந்துட்டான். இந்த இடத்துல ரிவர்ஸாக இல்லை போகும்போது வந்துட்டு திரும்ப வந்து மேலே போயிடுவான்ட்டு எதிர்பார்த்தான். பட் ஆனால் ஒரு பெரிய பீரிஷ் கேண்டில் அழகாக வந்தாங்களா. இது நமக்கு இதுவும் நம்மளுக்கு வந்து கிளியராக தெரிஞ்சுது எது வரைக்கும் வருவான் அப்படிங்கிறது. இந்த ட்ரெண்ட் லைன் போட்டிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருந்துருக்கும். இல்லைனா இந்த குரூப்பில் டூப்பு கேண்டில் வந்து உங்களுக்கு வந்து தெரியும் அப்படின்னா தெரிஞ்சிருக்கும். இல்லைனா சாதாரணமாக நீங்கள் எதையுமே பார்க்காம வெறும் கண்ணில் இதை நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு ரிவர்சல் கேண்டில் போட்டானா, அடுத்து வந்து இந்த இடத்துல ஸ்லோ டவுன் ஆகிட்டானா, எவ்வளோ நேரமாக நிற்கிறான், இந்த இடத்துலேருந்து எப்படி கீழே வந்தான், ஆனால் இங்கே எவ்வளோ நேரம் நிற்கிறான், 10, 20, 30, 35 நிமிஷம். மேலே இங்கேருந்து உடம்போது எவ்வளோ நேரம் அங்கேயே நின்றுட்டு இருந்துடுறான், 10, 20, 30, 35 நிமிஷம். ஒரு அரை மணி நேரமாக ஒரே இடத்துல இருக்கிறான் அப்படின்னா, ஒரு பெரிய பாலுக்கு அப்புறம் அரை மணி நேரம் இந்த இடத்துலேயே இருந்தால் மேலே போயிட்டான். ஒரு பெரிய அப் ட்ரெண்டுக்கு அப்புறமா வந்து ரொம்ப நேரமாக இங்கேயே வெயிட் பண்ணிட்டு தான் கீழே வந்துட்டான். ரொம்ப நேரமாக இங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருந்தால் கொஞ்சம் கீழே வர மாதிரி வந்து பார்த்தான். அதனால் நீங்கள் வந்து சார்ட்டை கொஞ்சம் நல்லா படிங்க. நல்லா படிச்சிங்க அப்படின்னா உங்களால் கண்டிப்பாக வந்து சாதிக்க முடியும். என்ன அப்படின்னா, இந்த ரிவர்சல்லாம் எப்படி பண்ணுறாங்கிறத நீங்கள் கொஞ்சம் மனசில் வந்து வச்சுக்கணும். ஒரு பெரிய ஃபாலுக்கு அப்புறமா எப்படி ரிவர்ஸ் ஆகுது, ஒரு பெரிய ரைஸுக்கு அப்புறமா எப்படி வந்து கீழே வர்றான், இங்கே வந்துட்டு இங்கே வரைக்கும் வர்றான், வந்துட்டு தான் கீழே வரான். இந்த பூ மாலை வந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது, எல்லா இடத்துலையுமே நடக்குது. அப்புறம் பெரிய ஃபால் ஆயிரும், பெரிய அப் ட்ரெண்டு, எப்படி அங்கேருந்து ரிவர்ஸ் ஆகிருக்கான். பூ மாலை ட்ரை பண்ணியிருக்கான், ஆனால் போக முடியல. மேலே வரைக்கும் போய்ட்டு ஒரு பியரிஷ்னஸ்ஸு, ஒரு சின்ன புல்லிஷ் கேண்டில், இந்த கேண்டில் தான் இது வரைக்கும் போகணும், இல்லை இந்த பாடி வரைக்கும்னாச்சும் போகும். இல்லைனா லைட்டாக எந்திரிப்பான், தலையிலே தட்டி கீழே உட்கார வச்சுருவாங்க. என்னாச்சு, கீழே வந்தான் எழுந்திருக்கவே முடியல, அவ்வளோ செல்லிங் ப்ரெஷரு, மொத்தமாக கீழே போயிட்டான். இன்னும் கொஞ்சம் கீழே வந்திருந்தானா செம்ம என்ட்ரி இது. பட் ஆனால் இப்போ கூட நீங்கள் என்ட்ரி எடுத்துருந்துடலாம். இப்போ ஹிட் அண்ட் ரன்னு அப்படிங்கிற முறையில் அது வந்து போயிடுச்சு. பட் ஆனால் இது மேலே போகிறதுக்கு முன்னாடி எப்படி போயிருக்கான் பார்த்தீங்களா, மேலே போயிட்டு காலையில் ஓப்பன் மேலே போயிட்டு கீழே அதே ப்ரீவியஸ் லெவலில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லெவல்லே வந்து ரிவர்சல் கேண்டில் ஒன்று போட்டிருக்கான். இது என்ன இடம், 443. இங்கேருந்து எங்கே போச்சு, 720 வரைக்கும் போச்சு. 440 to 700 அப்படி வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன, இங்கே எப்படி ரிவர்சல் ஆனால், இங்கே எப்படி ரிவர்சல் ஆனால், இங்கே எப்படி ரிவர்சல் ஆனால், அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் பெரிய பெரிய ரிவர்சல் எடுத்துக்கிட்டு இது எப்படி வந்து நடக்குது அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ணிங்கன்னா கூட உங்களால் வந்து நிறைய விஷயங்களை வந்து கற்றுக்க முடியும். நிறைய விஷயங்கள் கீழே வர்றதுக்கு முன்னாடி எப்படி வர்றான்னா, இந்த மாதிரி சீக்வன்ஸில் தான் வருவான், பொறுமையாக வந்தானா.
இல்லை அவசரப்பட்டு வந்தானா இந்த மாதிரி வந்து கட 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 கடன்னு விழுந்துருவான். எங்கே வரைக்கும் வந்திருக்கான் பாருங்கள், ப்ரீவியஸ் லோக்கு தான் வந்திருக்கான். வந்தோடனே ரிவர்சல் ஆகிட்டான், மேலே போக முடியாதனால கீழே வந்துட்டான். இந்த இடத்துல இப்படி 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 பண்ணிட்டு போயிட்டே இருந்தால் இது ஃப்ளாகு போலுன்னு வந்து நம்ம வந்து பேசிகிட்டு இருப்போம். இது வந்து பியரிஷ் ஃப்ளாகு. கீழே இந்த கொடி இருக்குது, இந்த கொடி மாதிரியே வந்து கட் பண்ணி கீழே வரைக்கும் வந்துட்டான். ஸோ இந்த போல் ஹைட்டுக்கு கீழே போவான்னு பேசுவோம். இந்த போல் ஹைட்டுக்கு திரும்ப வந்து கீழே போயிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து மேலே வந்தான். ஸோ கொஞ்சம் சார்ட்டை நிறையா வந்து படிங்க. சார்ட்டை படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து இருக்கும். ஸோ 53 புட் ஆப்ஷன் வந்து நம்ம வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதை பார்ப்போமா? 53 புட் ஆப்ஷன். இங்கே நம்மளுக்கு வந்து ஃப்யூச்சரில் வந்து என்னாச்சு, நம்ம இது ஒரு டார்கெட்டாக செட் பண்ணோம். இது வந்து எவ்வளோ தூரம் போகும்னு தெரில. இது வந்து பார்த்தோம், இது வந்து இந்த இடத்துல ரிவர்சல் ஆச்சு. நம்ம இந்த டார்கெட்டை பிடிச்சோன்னு கூட வச்சுக்கோங்க. இந்த இடத்துக்கு போனோன்னா ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு பார்த்துட்டு இருந்தோம் பார்த்தீங்களா? அந்த டைமில் என்ன பண்ணணும், நேராக போயிட்டு புட் ஆப்ஷன் எடுத்து 53,000 புட் ஆப்ஷன் ஒரு ரவுண்ட் நம்பராக வந்து எடுத்துக்கிட்டு 53,000 புட் ஆப்ஷன் என்ன வந்து நம்மளால் பண்ண முடியும் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, 53 புட் ஆப்ஷன் காலையில் வந்து எங்கே போச்சு அப்படின்னா 300 அப்படிங்கிற ரேஞ்சிலேருந்து தான் மேலே போச்சு. அப்போ இந்த 300 லெவலுக்கே வந்தோன்னா கண்டிப்பாக மேலே போக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த 305 அப்படிங்கிற இந்த இடத்துல வந்து நீங்கள் ஒரு பை எடுத்திருந்தீங்க அப்படின்னா 305 எங்கே போய் பாடி க்ளோஸ் வச்சுருக்கான் 299. ஒரு 5 பாயிண்ட்டு 10 பாயிண்ட்டு வந்து பார்க்காதீங்க. 10 பாயிண்ட்டுக்கு மேலே கீழே போய் நல்லா வந்து க்ளோஸ் வச்சுன்னா எக்ஸிட் பண்ணிக்கலாம். அப்படி இந்த ட்ரேட்லாம் வந்து ஹோல்ட் பண்ணலாம். 40 வரைக்கும் போவான்னு எதிர்பார்த்தேன். இந்த லெவல் வரைக்கும் 50 வரைக்கும் போவோம் அப்படின்னு வந்து எதிர்பார்த்தோம். சரி 40லேயே வெளியில் வந்துடலாமா அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் 40லேயே வெளியில் வந்தது, இங்கேயே வெளியில் வந்தாச்சு. ஏன்னா இதெல்லாம் வந்து குட்டி குட்டி ட்ரேட்ஸ். நான் மேலேருந்து வந்து உங்களுக்கு பியரிஷாக வந்து மார்க்கெட் கீழே வந்துக்கிட்டே இருக்குது. இந்த ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் ட்ரை பண்ணான் மேலே போகிறதுக்கு. மற்றபடி எங்கேயுமே உங்களுக்கு வந்து சிக்னலே கிடையாது. ப்ரீவியஸ் ஆகி அவன் வந்து கட் பண்ணவே இல்லை. மேலே ஒரு லெவலுக்கு போயிட்டு அங்கேருந்து வந்து மொத்தமாக வந்து விழுந்தான். ப்ரீவியஸ் லோ இன்றைக்கி லோக்கே வந்தான், அங்கேருந்து கொஞ்சம் மேலே போனான், திரும்ப வந்து பேரிஷ்னஸ் தான் கண்டினியூ பண்ணான். வை? பிகாஸ் மார்க்கெட் வந்து புல்லிஷ் மார்க்கெட். இன்றைக்கி அந்த மாதிரி பேரிஷாக இருந்தது, அதனால் அப்படியே இருக்கும்னு எதிர்பார்க்க முடியாது. அதே மாதிரி இது மேலே வரும்போது என்ன எதிர்பார்த்தோம்னா, இந்த இடம் குரூப்பில் டூப்பு கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, இதை தாண்டிச்சுன்னா மேலே போயிடும் அப்படின்னு நினச்சி. இந்த பாடி ஆஃப் த கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, இதை தாண்டி க்ளோஸ் வச்சானா மேலே போயிடும். கரெக்டாக அதுக்கு பக்கத்தில் வந்துட்டு ரிஜெக்ட் ஆகி கீழே போயிட்டான். புட் ஆப்ஷன் எப்படி நடந்துருக்குது பாருங்கள். மேலேருந்து வந்து நல்லா வால்யூமோட வந்தானா, வால்யூமோட கீழே ஓப்பன் ஆகிட்டு வால்யூமோட மேலே போனால், அடுத்து வந்து கீழே வந்துட்டு ஒரு புல் பேக் வந்தானா, கீழே வந்துட்டு ஒரு புல் பேக், கீழே வந்து இங்கே எவ்வளோ பெரிய கேண்டில் இருக்குது, இங்கே கீழே வர வர எவ்வளோ சின்னதாகிடுச்சு பாருங்கள். இந்த இடத்துல எவ்வளோ நேரம் நின்றுருக்கான் பாருங்கள், 10, 20, 30. நீங்கள் எதுவுமே பார்க்க வேண்டாம், வெறும் இந்த ஆப்ஷன் சார்ட் மட்டும் எடுத்து வச்சுட்டு சும்மா இதை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நல்ல வால்யூமோட ட்ரேட் ஆனா, அப்படியே கீழே வந்தான், அப்படியே ஸ்லோ டவுன் ஆனா, ஒரு அரை மணி நேரமாக இந்த இடத்துல இருந்தான். இங்கேருந்து ரிவர்ஸில் ட்ரை பண்ணால் மேலே போயிட்டான். ஃபஸ்ட்டு டார்கெட்டே இதுதான், அவ்வளோதான். இந்த டார்கெட்டோடய வேலை முடிஞ்சுது. நீங்கள் இது வரைக்கும் பிடிக்க முடியுமா அப்படின்னா அது வந்து கஷ்டம் அந்த மாதிரி பண்ணுறது. உங்களுக்கு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குதோ அதோட நீங்கள் வெளியில் வர்றது சேஃப். அப்படி இல்லைன்னா ஸ்லோ டவுன் ஆகணும். இங்கேருந்து எப்படி நீங்கள் ஸ்லோ டவுன் ஆனோன்னு இதை நீங்கள் பிடிச்சிங்களோ அதே மாதிரி மேலே இங்கேயும் ஸ்லோ டவுன் ஆகும். எப்படி ஆச்சு? 10, 20, 30 நிமிஷம் ஆச்சு. 30 நிமிஷமாக இந்த இடத்துலையே அப்படியே வந்து தடவிக்கிட்டே இருந்தான், அப்படியே கீழே வந்துட்டான் ஸ்லோவாக. ஸோ நிஃப்டி, பேங்க் நிஃப்டி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து சென்செக்ஸில் என்ன நடந்தது? சென்செக்ஸும் கிட்டத்தட்ட அதே தான் நடந்தது. நேற்று ஃபுல்லாக கன்சல்டேஷனு, இன்றைக்கி வந்து மறுபடியும் வந்து கேப் அப் ஆகி ஓப்பன் ஆச்சு. இது வந்து மேலே போகிற மாதிரி மேலே போனால் திரும்ப அதே மாதிரி அரை மணி நேரம் அங்கே நின்னான், கீழே வந்தான். ப்ரீவியஸ் ஐக்கு வந்து ப்ரீவியஸ் ஐ இதுதான், ஒரு மார்ஜினலாக மேலே போய் க்ளோஸ் வைக்கிற மாதிரி க்ளோஸ் வச்சான், திரும்ப வந்தான், அப்படியே கன்சல்டேஷன் பண்ணி முடிச்சிட்டான். நேற்று எப்படி கன்சல்டேஷன் பண்ணானோ அதே மாதிரி இன்றைக்கி வந்து பண்ணி முடிச்சிட்டான். பட் ஆனால் என்ன, சென்செக்ஸ் வந்து 80,000 அப்படிங்கிற ரேஞ்சை வந்து டச் பண்ணிட்டான். அவர் ஒரு பாசிட்டிவான விஷயம் மார்க்கெட்டில் 80,000 அப்படிங்கிற ரேஞ்சை வந்து டச் பண்ணிடுச்சு மார்க்கெட்டு. ஸோ கிட்டத்தட்ட சென்செக்ஸும் வந்து இன்னும் கூட உங்களுக்கு ட்ரெண்டுன்னு நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா புல்லிஷ் ட்ரெண்டு தான். இது யார் வேணாலும் பார்த்தோன்னே வந்து சொல்லலாம், இது வந்து புல்லிஷ் ட்ரெண்டில் வந்து மார்க்கெட் வந்து போய்கிட்டே இருக்குது மேலே.
இன்னும் எவ்வளோ தூரம் போகும்னு தெரில. பட்ஜெட் வரைக்கும் வந்து மேலே கூட போகலாம், பட்ஜெட் அன்றைக்கி இன்னும் கூட ஷூட்டப் ஆகி கூட போகலாம், சொல்ல முடியாது. பட் இப்போதைக்கு வந்து மார்க்கெட் வந்து புல்லிஷாக இருக்குது. அடுத்து வந்து நம்ம கமாடிட்டி மார்க்கெட், கோல்டு. கோல்டில் வந்து என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று வந்து கம்ப்ளீட் அப் ட்ரெண்டுங்க. நேற்று வந்து எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல் அப் ட்ரெண்டில் வந்து போனால், இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலாக நம்ம வந்து நேற்று வந்து மார்க் பண்ணி வச்சுருந்தோம். 2-3 நாளாக இந்த இடத்துக்கு வருவான் அப்படியே கீழே போயிடுவான். இந்த இடத்த பிரேக் பண்ண முடியாமல் இருந்தான். ஆனால் கீழே போகும்போது என்ன பண்ணுன்னா, இப்போ லேட்டஸ்ட்டாக கீழே போகும்போது என்ன பண்ணுன்னா, இந்த ப்ரீவியஸ் லோவை கட் பண்ண முடியாமல் ஹையர் லோ பண்ணிகிட்டே வந்தான். மேலே என்ன தான் இந்த இடத்துல வந்து ரிஜெக்ட் ஆனாலும், அவன் கீழே வரும்போது வந்து கீழே வர முடியாமல் ஹையர் லோ பண்ணிகிட்டே போனதுனால பிரேக் ஆயிடுவானோ அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது நேற்று வந்து பிரேக் ஆகிட்டான். பிரேக் ஆகி போனவன் எப்படி போனான்னு பார்த்தீங்கன்னா, அந்த சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணியிருக்க மாட்டான். நிஃப்டியில் பேசினோம், பேங்க் நிஃப்டியில் பேசினோம், இப்போ கோல்டுலேயும் அதான் நடந்துகிட்டு இருக்கு. ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணாமல் அவன் பாட்டுக்கு வந்து மேலே போய்கிட்டே இருப்பான். எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் வந்து இப்படி மேலே போகும்போது நம்ம வந்து என்ன பண்ணணும், ப்ரீவியஸாக எங்கேயா ரெசிஸ்டன்ஸ் இருக்குதான்னு பார்க்கணும். ஸோ ரெசிஸ்டன்ஸ் லெவலுங்கிறது இங்கே தான் இருக்குது, டாப்பில் இருக்குது. அதை உடனே வந்து மார்க் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அங்கே போகிற வரைக்கும் நம்மளுக்கு வந்துட்டு பிரச்சனை இல்லை. ஸோ இங்கேருந்து வந்து ஒரு வேளை பிரேக் ஆச்சுன்னா எங்கே போகும் அப்படின்னா இங்கே தான் போகும் அப்படின்னு ஏற்கனவே நம்ம மார்க் பண்ணி வச்சுட்டோம். இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்குது, ப்ரீவியஸ் லோவை பிரேக் பண்ணாமல் வந்து மேலே போக ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறான். இப்போ என்ன பண்ணுவான் ப்ரைஸு, ஒரு வேளை சீக்வன்ஸை வந்து ஆரம்பிச்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன், இந்த லெவலில் காலையிலேருந்து இந்த லெவலை வந்து கட் பண்ண முடியாமல் அப்படியே வந்து நின்றுட்டு இருக்கிறான். ஒரு வேளை இந்த லெவலை வந்து இப்போ கட் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன், இன்றைக்கி யூஎஸ் மார்க்கெட் எல்லாமே வந்து லீவு, யூகேயில் கூட எலெக்ஷன்ஸ் வந்து நடந்துகிட்டு இருக்குது. ஸோ ஒன்றும் பெருசாக வந்து இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க. மொமெண்டம் வந்து மார்க்கெட்டில் ரொம்ப இருக்காது. இன்னும் லண்டன் மார்க்கெட் வந்து லண்டன் லீவ் இல்லைன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் எலெக்ஷன்ஸ் நடக்கிறதுனால அது ஒன்றும் பெருசாக வந்து கண்டுக்க மாட்டாங்க. அதனால் இன்றைக்கி ஒன்றும் பெரிய மொமெண்டம் நீங்கள் எதிர்பார்க்க முடியாதுன்னு தான் நினைக்கிறேன்னா. இதை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா மேலே போகும். பட் ஆனால் டார்கெட் வந்து இங்கே இருக்குது 72,874 அப்படிங்கிற இந்த டார்கெட்டு வந்து போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. பட் ஆனால் சீக்வன்ஸை ஆரம்பித்தானா அப்படியே வந்து மேலே போக ஆரம்பிச்சிருவான். ஸோ எதுக்கு மேலே போக ஆரம்பிச்சிடும் அப்படியே கண்டினியூ பண்ணுவோன்னா, இந்த ப்ரீவியஸ் ஹை இருக்குது பார்த்தீங்களா, இது வரைக்குமே வந்து இங்கே வந்தால் நான் கூட ஒரு செல் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் ஆனால் இதுக்கு மேலே க்ளோஸ் வைக்கும்போது அப்படியே சீக்வன்ஸ் ஆரம்பித்து அப்படியே வந்து மேலே போக நிறைய வந்து வாய்ப்பு இருக்குது. சரி, ஓகே. க்ரூட் ஆயிலில் என்ன நடந்துகிட்டு இருக்குது, க்ரூட் ஆயில் வந்து ஒரு பெரிய அப் ட்ரெண்டு 6,100லேருந்து என்ன பண்ணால் 7,100 வரைக்குமே போயிட்டான். 100 போல் 7,050 வரைக்கும் போயிருக்கிறான். பட் ஆனால் ஒரு பெரிய அப் ட்ரெண்டு, ஒரு நல்ல கன்சல்டேஷன் பிரேக் பண்ணி நேற்று வந்து போகும்போது வந்து நல்லா வந்து போயிடுவான் அப்படின்னு வந்து எதிர்பார்த்தோம். ஒரு நாளைக்கு முன்னாடி வந்து அவன் வந்து கட் பண்ணி போனான், கன்சல்டேஷனை கட் பண்ணால் திரும்பவும் வந்து மேலே அந்த ப்ரீவியஸ் லோவை கட் பண்ண முடியாமல் மேலே போகும்போது என்ன எதிர்பார்த்தோம்னா அப்படியே திரும்பவும் வந்து கண்டினியூ பண்ணிடுவான் அப்படின்னு. ஏற்கனவே வந்து ரொம்ப தூரம் வந்து புல்லிஷாக வந்து மேலே வந்த மார்க்கெட்டு இன்னும் கூட அவ்வளோ பெரிய புல்லிஷ்னஸை வந்து எதிர்பார்க்க முடியாத போல் தெரியுது. இங்கே வந்து ட்ரெண்டு பண்ணிகிட்டே இருக்கிறான் மார்க்கெட்டு. ட்ரெண்டு பண்ணிகிட்டு இருக்கிறதுனால ஒரு சின்ன சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு, இவன் வந்து இதை கண்டினியூ பண்ணுவானா அப்படின்ட்டு. ஏன்னா இப்போ வந்து இந்த லெவலில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லெவலுக்கு போனான்னா நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் செல் ட்ரேடை. ஸோ இங்கேருந்து இப்படி வந்தான் நல்லா புல்லிஷாக வந்து மேலே போயிருக்கிறான். கீழே வந்துட்டு இந்த இடத்துல அரைச்சிட்டு இருக்கிறான். பட் ஆனால் இப்போ மேலே தான் போக ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இந்த லெவலுக்கு போனான்னு வச்சுக்கோங்களேன், திரும்ப வந்து இப்படி வந்துட்டு திரும்ப இந்த லெவலுக்கே வந்துட்டு திரும்ப இப்படி வந்தான்னா அவன் வந்து ஸ்லோ டவுன் ஆகிட்டானா, இந்த இடத்துல மொமெண்டம் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா, அதுக்கப்புறம் வந்து இந்த லெவலை பிரேக் பண்ணி சீக்வன்ஸ் ஆரம்பித்து லோயர் லோ பண்ணிட்டு கீழே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. இப்போதைக்கு இன்றைக்கி வந்துட்டு என்ன பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னா, சீக்வன்ஸ் வந்து அப் ட்ரெண்டில் இருக்குது. அவன் வந்து மேலே போக ட்ரை பண்ணுறான். இது வரைக்கும் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது க்ரூட் ஆயிலில். சீக்வன்ஸில் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, மேலே போய் கீழே இந்த லெவலுக்கு பக்கத்தில் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி தான் இருக்கணும். இந்த லெவலுக்கு பக்கத்தில் வரல, திரும்ப மேலே போய் கீழே வரும்போது இந்த லெவலுக்கு பக்கத்தில் வராமலேயே மறுபடியும் வந்து மேலே போயிட்டான். இந்த சீக்வன்ஸில் ட்ரேட் எடுக்கிறது ரொம்ப கஷ்டங்க. நீங்கள் ஸ்டாப் லாஸ் வந்து எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வந்து ஐ கேன் மேனேஜ் அப்படின்னா நீங்கள் வந்து எடுக்கலாம்.
சீக்வென்ஸ் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், பியூட்டிஃபுல்லாக இருக்கும். பட் ஆனால் உங்களுக்கு ஸ்டாப் வந்து உங்களுக்கு கன்னாப்பின்னான்னு வந்து அதிகமாக இருக்கும், இல்லை கம்மியாக இருக்கும், ஏதோ ஒன்று நடந்துகிட்டு இருக்கும். ஒரு பெரிய ஃபால் ஆச்சு, ஹிட் அண்ட் ரன்னுன்னு சொல்லுவோம் நம்ம இதை. தொட்டோன்னா வந்து மேலே போயிட்டான், கீழே வந்தான், ப்ரீவியஸ் லோக்கு வர முடியல. மேலே போக முடியாமல் கீழே வந்தான், பட் ஆனால் ப்ரீவியஸ் லோக்கு வர முடியல. மேலே போயிட்டான், ப்ரீவியஸ் லோக்கு வர முடியல. மேலே திரும்ப போயிட்டான், ப்ரீவியஸ் லோக்கு வர முடியல. எங்கே வரைக்கும் போயிருக்கான் பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸாக ஒரு ஹையை வச்சுட்டு விழுந்தான் பார்த்தீங்களா, ஒரே அடியாக கீழே வந்தான்ல. ஒரு ஒரு 10-20 நிமிஷத்தில் கீழே வந்தான்ல. அந்த 20 நிமிஷத்துக்கு கீழே வந்ததை எவ்வளோ நேரமாக வந்து மேலே போயிருக்கான் பாருங்கள். மேலே போய் எங்கே போய் ரிஜெக்ட் ஆயிருக்கான்னா, ப்ரீவியஸாக எந்த இடத்துலேருந்து விழுந்தானோ அதே இடத்துக்கு போனோன்னா கீழே எவ்வளோ தூரம் வந்திருக்கான் பாருங்கள். ஸோ ப்ராக்டிஸ் நீங்கள் பண்ணும்போது இதை தான் நோட் பண்ண சொல்கிறேன். ப்ரீவியஸாக விழுந்தான் பார்த்தீங்களா, அதோடைய லெவலுக்கு இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே இருக்கா பாருங்கள் லெவல். ஸோ இந்த லெவலுக்கு மேலே போய் பாடி வந்து க்ளோஸ் வைக்காமல் வந்து கீழே எவ்வளோ தூரம் வந்து கீழே விழுந்துருக்கிறான் பாருங்கள். அதுக்கும் ப்ரீவியஸாக நீங்கள் அது மாதிரி அந்த ப்ரீவியஸ் லெவல்ஸ் வந்து நேற்று லெவல், இது நேற்று ஹை, இது நேற்றோடே ஹை. அங்கேருந்து வந்துட்டு ரிவர்சல் ஆகிட்டு மேலேருந்து வந்து கீழே வந்துட்டான். இப்போ திரும்பவும் வந்து இந்த ரேஞ்சுக்கு வர முடியாமல் வந்து மேலே போயிட்டு இருக்கிறான். கீழே வந்துட்டு புல் பேக் வந்து சீக்வென்ஸ் பண்ணி அவன் இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. எப்போ வந்து ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணுறோன்னா அங்கேருந்து சீக்வென்ஸ் பண்ணி கீழே வந்துடுவான். ஸோ இந்த ஹையர் லோ கான்செப்ட் வந்து நிறையா வந்து நீங்கள் கற்று வச்சுக்கோங்க. நல்ல லாஜிக்கோடு புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நேச்சுரல் கேஸு கம்ப்ளீட்டாக அந்த பியரிஷ்னஸ்ஸு கீழே வந்து போய்கிட்டே இருக்கிறான். எங்கேருந்து போகிறான்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் லெவலில் போயிட்டு டச் பண்ணதுலேருந்து கீழே போக ஆரம்பித்தான். கீழே வந்து ரொம்ப தூரம் வந்து போயிட்டே இருக்கான். அவன் ரிவர்சல் பண்ணுற மாதிரியே தெரியல. ரிவர்சலுக்கு வந்து ட்ரை பண்ணாமல் அவன் பாட்டுக்கு வந்து கீழே போய்கிட்டே இருக்கிறான். இன்றைக்கி கூட மார்க்கெட் ஆரம்பித்ததுலேருந்து ப்ரீவியஸ் ஹையை வந்து கட் பண்ணவே இல்லை. ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ணாமல் அவன் பாட்டுக்கு கீழே போயிட்டே இருக்கிறான். இஸ் கண்டினியூயிங் டு கோ டவுன். ஸோ எப்போல்லாம் மேலே வருதோ கொஞ்சம் மேலே வந்ததுன்னா நம்ம செல் பண்ணி ட்ரை பண்ணிகிட்டே இருக்கலாம். நேச்சுரல் கேஸ். சரி, ஓகே. இவ்வளோ நேரம் வீடியோ வந்து நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களுக்கு வந்துட்டு நிறைய விஷயங்களை வந்து கற்றுந்துருப்பீங்க. ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு இது ஒரு ஐடியா கிடச்சிருந்துருக்கும். இன்றைக்கி நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ நாளைக்கு வந்து பேங்க் நிஃப்டி வந்து நம்மளுக்கு இந்த பேட்டர்ன் என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த பேட்டர்னை பிரேக் ஆச்சு அப்படின்னா நல்லா மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்மளுக்கு ட்ரெண்டும் வந்து புல்லிஷாக இருக்கிறதுனால அது இந்த பேட்டர்னை வந்து சப்போர்ட் பண்ணும். அதனால் இன்னும் கூட நல்லா வந்து மேலே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை கீழே வந்து இந்த ட்ரெண்ட் லைனுக்கு வந்துட்டானா கண்டிப்பாக வந்து பிரேக் பண்ணி ரொம்ப கீழே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அந்த பேட்டர்ன் அப்படி தான் வேலை செய்யும். நிறைய வீடியோஸில் நம்ம இதை பேசியிருக்கிறோம். அந்த வீடியோஸை செக் பண்ணி பாருங்கள். இல்லைனா உங்களுடைய சார்ட் எடுத்துக்கோங்க. சார்ட் எடுத்துகிட்டு எந்த இடத்துல உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் வருதுன்னு பாருங்கள். ஒன்றையில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் மட்டும் எங்கேயா கிடச்சிதுன்னா போதும். அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலை வந்து வரைஞ்சிட்டு இங்கே ட்ரெண்ட் ஆகுதான்னு பார்த்தீங்கன்னா தெரியும். கீழே ட்ரெண்ட் ஆகும், மேலே ஒரே இடத்துல ரெசிஸ்ட் ஆகிட்டு ப்ரைஸ் வரும். இல்லைனா கீழே ஒரே இடத்துல சப்போர்ட் எடுக்கும், மேலே ட்ரெண்ட் ஆகும். உல்டாவாக அப்படியும் நடக்கும், இப்படியும் நடக்கும். ஸோ இதை நீங்கள் வந்து எடுத்து நீங்கள் பாருங்கள். நிறைய இந்த மாதிரி பேட்டர்ன் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இன்றைக்கி ஒருவேளை இந்த பேட்டர்ன் தெரியும் உங்களுக்கு முன்னாடியே அப்படின்னா பேங்க் நிஃப்டியில் ஈஸியாக இன்றைக்கி வந்து நிறையா வந்து ஸ்கோர் பண்ணியிருந்துடலாம். மேலேருந்து கீழே கரெக்டாக அதே லெவலுக்கு வந்தது, கீழேருந்து அதே லெவலுக்கு கரெக்டாக போச்சு, மேலேருந்து கொஞ்சம் கீழேயும் எதிர்பார்த்த மாதிரி வந்தது. ஸோ இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க.